குதிரை பேரம் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 பேர்களை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாரு அதெல்லாம் பொய் கையின்னு எல்லாரும் சொல்லிட்டு வந்துட்டாங்களா? வெளியே வந்து பூரா சொல்லிட்டாங்க. இதனால் தான் நாங்கள் வெளியே வருகிறோம். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தெற்கும் வடக்கும் ஒன்று இணையப் போவதில்லை. வடதுருவம் தென் துருவம் என்று சொல்வார்கள். அதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாம் ஒன்றாக இணைப்பது என்பது என்றைக்கும் வரலாற்றில் இல்லை. அந்த சிந்தனை ஓட்டமே தவறான சிந்தனை என்பதை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் அவரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க.